கல்வி சேனல். நம்ம கல்வி சார்ந்த செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஆசிரியர்கள் மற்றும் அரசூழியர்களுக்கான என்ஹெச்ஐஎஸ் அதாவது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2021 ஆண்டிற்கான புதிய என்ஹெச்ஐஎஸ் கார்டை எவ்வாறு நம்மளுடைய மொபைலில் டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுப்பது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் சர்ச்சில் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள் TNNH ஐடி கார்டு டவுன்லோட் 2021 அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு NHIS கார்டு அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2020 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுடைய வெப்சைட்டுக்குள்ளே லாகின் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி லாகின் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு 2 காலம் இருக்கும். யூசர் ஐடியில் உங்களுடைய பழைய NHIS அதாவது 2016 கூடிய கார்டுடைய ஐடி நம்பர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மந்த் இயரை கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் நியூ கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பழைய கார்டுடைய ஐடி கார்டுடைய நம்பர் தெரியலை அப்படின்னா அதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஈஸியாக சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதன் பிறகு அந்த நியூ கார்டை டவுன்லோட் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பழைய ஐடி கார்டு நம்பர் தெரியலை அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் மொபைலில் அந்த ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து மறைஞ்சிரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே 8 டாபிக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5ஆவதாக இருக்கக்கூடியது ஐடி கார்டு சர்ச். அந்த ஐடி கார்டு சர்ச்சை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 13 ஃபீல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நாம் வந்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 ஃபீல்ட்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தாலே நம்மளுடைய பழைய ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு என்னுடைய டீட்டெயில்ஸை நான் இப்போ சர்ச் பண்ணி எடுக்கிறேன். இங்கே இன்சூர்டு நேம் அப்படிங்கிற இடத்துல என்னோடய நேமை வந்து கொடுக்குறேன். இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு இன்சியலை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இன்சியலுக்கோ நேமுக்கு இடையில் வந்து டாட்டோ இதுவோ இருக்கக்கூடாது. டாட் இல்லாமல் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அந்த கேலண்டரை கிளிக் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிவிட்டு அடுத்து டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மினிமம் 3 ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா உங்களை பற்றின அந்த பழைய கார்டுடைய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய NHIS கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, NHIS கார்டுடைய நம்பர், டிஸ்ட்ரிக்கு, மொபைல் நம்பர் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆவதாக இருக்கக்கூடிய NHIS ஐடி கார்டு நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கும்போது மேலே நேமில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இன்சியல் அடுத்து ஸ்பேஸ் விட்டு உங்கள் நேம் இப்படி கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக சர்ச் ஆகி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்சியலை பின்னாடி கொடுத்தாலோ இன்சியலுக்கு இடையில் டாட் வச்சாலோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆன பின்னாடி இந்த NHIS ஐடி கார்டு நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய ஹோம் பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி இந்த ஒரு பாப்அப் விண்டோ வரும். நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் எங்கேயாவது டச் பண்ணிட்டீங்கன்னா அது மறைஞ்சிரும். இப்போ மறுபடியும் அந்த குயிக் லிங்க்ஸில் இருக்கக்கூடிய 4ஆவதாக இருக்கக்கூடிய கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கார்டை கிளிக் பண்ணி தான் நம்மளுடைய கார்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ளாயி லாகின் வரும். இப்போ இங்கே யூசர் ஐடி இடத்துல நீங்கள் அந்த சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா உங்களுடைய எம்ப்ளாயி ஐடியை இதில் வந்து கரெக்டாக இன்புட் பண்ணுங்கள். உங்களுடைய நம்பர் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா NHIS வந்து 16 அப்படின்னு சொல்லி இருக்கும் பழைய நம்பரு. இதில் வந்து டிஃபால்ட்டாகவே NHIS 21 அப்படின்னு அங்கே டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டுன்ற இடத்துல
உங்களுடைய டேட்டு, மந்த்து, இயர், அதாவது டேட்டு ப்ளஸ் உங்களுடைய டேட்டை மொதல் கொடுத்துட்டு ஸ்லாஷு அடுத்து மந்த்து ஸ்லாஷ் இயர் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லோடிங் ஆகும். வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 சொல்லிட்டு உங்களுடைய கார்டு வந்து இங்கே ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்கேஜ்எஸ் ஆஃபீஸுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.